அதுவே நீங்க ஆஃப்லைன்ல அட்மிஷன் ஆகுறீங்க அப்படின்னா நமக்கு 28 சாப்டர்ஸ்க்குமே மேக்ஸிமம் என்னெல்லாம் டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு 30 டேஸ்ல உங்களை டீச் பண்ணி ட்ரெயின் அப் பண்ண முடியும். நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்து அதுல ட்ரெயின் அப் பண்ணுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தோம்னா 100+ மார்க்ஸ் பிசிக்ஸ்ல எடுக்கிற 30 டேஸ்ல நீங்க போர்டுக்கு மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகவே இல்லை அப்படின்னாலும் பிசிக்ஸ்ல 100+ ஸ்கோர் பண்ற அளவுக்கு எங்களால ரெடி பண்ண முடியும். ஏன்னா இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்க வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. பேட்ச் 1 பேட்ச் 2 ரெண்டு பேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப பேட்ச் 3 வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பேட்ச் 3ல உங்களுக்கான அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, CC25 அப்படிங்கிறத போட்டு B3 CC25 கிராஷ் கோர்ஸ் 2025, B3 பேட்ச் 3 இந்த கோடு போட்டு இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு இதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. போன ட்ரிக்ல நம்ம என்ன பார்த்தோம்னா வேவ் நம்பர் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த ஹைட்ரஜன் சீரிஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வேவ் லென்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த ஹைட்ரஜன் சீரிஸ். அது என்ன சார், லாஸ்ட் லைன் ஆஃப் த ஹைட்ரஜன் சீரிஸ் வேவ் லென்த். வேவ் நம்பர்னா என்ன, 1/λ பார்த்தோம். லாம்டா பார்த்தோம்னா அதான் வந்து என்ன, வேவ் லென்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த ஹைட்ரஜன் சீரிஸ். இதுல n2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு வரும். பாருங்க, வேவ் நம்பர் அதுக்கான ஃபார்முலா என்ன, 1/λ is equal to r into 1/n1² minus 1/n2². அதுவே லாஸ்ட் லைன் ஆஃப் த சீரிஸ்னா n2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி வந்துருதா, அப்ப இது போயிடும். அப்போ r/n1² வரும். அப்ப லாம்டாவோட வேல்யூ என்ன வரும்னா n1²/r. அப்ப வேவ் லென்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்னு கேட்டோம்னா லாம்டா ஈக்குவல் டு என்ன வரும், n1²/r அப்படிங்கிறது வரும். அப்ப வேவ் லென்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த லைமன் சீரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா n1க்கு பதிலா 1 வரும். அப்போ 1²/r ஈக்குவல் டு 1/r. சரியா, ஆரோட வேல்யூ 1/10⁷ per மீட்டர் போட்டீங்கன்னா அது மீட்டர்ல வந்து என்னன்னா வேவ் லென்த் நமக்கு கிடைக்கும். சரியா, அப்ப 10⁻⁻7 மீட்டர் அப்படிங்கிறது வரும். சரியா, அப்போ வந்து என்ன பண்ணுங்க, நீங்க ஜஸ்ட் ஆர்லயே இருக்கட்டும். ஏன்னா இதுல நமக்கு இதுவரைக்கும் கேட்டதுன்னா வேவ் லென்த் வந்து நமக்கு அந்த வேல்யூல கேட்கல. இந்த இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர் கேன்சல் ஆகிற மாதிரி தான் தருவாங்க. எப்படி ப்ராப்ளம்னு சொல்றேன். அதுக்கடுத்து வேவ் லென்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த பாமர் சீரிஸ்னா 2²/r போட்டோம்னா 4/r. அதுவே பேஷன் சீரிஸ்னா 3²/rனா 9/r. அதுக்கு அடுத்தது பேக்கெட் சீரிஸ்க்கு என்ன வரும், 4²/r போட்டா 16/r. அண்ட் ஃபன் சீரிஸ்னா 5²/rனா 25/r. இந்த வேல்யூவை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. வேவ் லென்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் லைமன்னா 1/r. ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிட்டு இவங்க பாபர்னா 2²/r 4/r. அதுவே பேஷன்னா 3²/r 9/r அப்படிங்கிறது இந்த வேல்யூஸை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். சரியா, த ரேஷியோ ஆஃப் த வேவ் லென்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் த பாமர் சீரிஸ் அந்த லாஸ்ட் லைன் ஆஃப் த லைமன் சீரிஸ்ங்கிறது கேட்பாங்க. இதுக்கு வந்து என்னன்னா நீங்க புக்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து லாம்டா பி டிவைட் பை லாம்டா எல் கேக்குறாங்க. லாம்டா பி யோட வேல்யூ என்ன சொன்னேன், 2²/r. 2²/rனா என்ன வரும், 4/r அப்படிங்கிறது வரும். லாம்டா எல்லோட வேல்யூ என்ன வரும், 1²/r அப்படின்னா r/1 வரும். அதோட இன்வெர்ஸ் போட்டுக்கோங்க. r கேன்சல் ஆச்சுன்னா இதோட வேல்யூ 4. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 4. அப்ப இந்த வேல்யூ தெரிஞ்சுன்னா ஈஸியா நீங்க மெமரைஸ் பண்ணி இதை போட்டலாம். இல்ல அப்படின்னா நீங்க வேவ் நம்பர் வச்சு கால்குலேட் பண்ணி போடும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனா இதை நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 36 அப்படிங்கிறது போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டியூட்ல ஆஃப்லைன் கோச்சிங் அண்ட் ஆன்லைன் கோச்சிங் கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. உங்களோட அட்மிஷனை ப்ரீ புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.